யூதர்களின் விசுவாசம் என்ன, கிறிஸ்தவர்களின் விசுவாசம் என்ன, அதனை பேச விரும்புகிறேன். வாட் இஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபெய்த் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் ஃபெய்த்? நான் கேட்கிறேன், பாவம் செய்யக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகிற கீழே 10 பேர் வந்து பாவம் செய்யறாங்க. நீ பாவம் செஞ்சாலும் கர்த்தர் ஒன்று அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறனால நீ வந்து பாவம் செய்யாதவன் ஆயிரவடா அப்படின்னு பிரசங்கம் கேட்டு 10 பேர் பாவம் செய்யறதை விட்டுட்டாங்க. உன் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா ரிசல்ட் மோசமா இருக்கு. இங்க பிரசங்கம் ஒரு மாதிரி இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது விசுவாசம் என்பது கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவனின் விசுவாசத்திற்கும் மற்ற மதத்தின் விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லா மதங்களும் இன்க்ளூடிங் யூத மதமும் எல்லா மதத்தை போலதான். எல்லா மதமும் கடவுளை விசுவாசித்தது, ஆனால் கிறிஸ்தவம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. ஓவர் பாசமா இருக்காங்க சார். ஆமா, இவனை கூட இருந்தானே ஏசுனார். ஆணி அரைஞ்ச பிறகு வேகமா வந்து கட்டிங் பிளேட் வச்சு ஆணியை புடுங்கிருப்பாங்க போல. கர்த்தர் சொல்றார், ஒரு ஆணியும் புடுங்க வேணா, போயிரு, ஒரே எத்த போறேன். இந்த குரூப் அரைஞ்ச ஆணியை புடுங்க பாக்குது. ஏன்னா நாங்க இயேசுவை நேசிக்கிறோம். என்னடா அடிமுட்டாளா இருக்கீங்க? புரியுதா புரியலையா? பைபிள் என்ன இருக்குன்னு தெரியுதா தெரியலையா? ஒருத்தர் சொல்றார், பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தார்கள். பரிசுத்தவான்கள் நான் சொன்னேன், என்ன வரே இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுடா, இந்த வாத்தியார் முக்கியமான கேள்வி குறிச்சு கொடுப்பாங்கல்ல, இந்த குரூப் ஃபுல்லா அந்த முக்கியமான கேள்வியா படிச்சது. பக்கத்து பேப்பர்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எல்லா பக்கத்தையும் படிச்சா தானே தெரியும். பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தார்கள், முட்டை போட்டதையா படிச்சிருக்கான், முக்கியமான கேள்வியா படிச்சிருக்கான். எகிப்திலிருந்து அவர்களுக்கு வெளியே வருவதற்கு ஒரு நாள் இரவு தான். ஆனால் இவர்களுக்குள் இருந்து எகிப்தை வெளியே கொண்டு வருவதற்கு 40 வருடமானது அவனுக்கு. இவங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் என்றால் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இதன் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். சுவிசேஷம் என்ன தெரியுமா? அவர் பாவிகளின் சிநேகிதர். இந்த வாரம் என்னன்னா, யூதர்களின் விசுவாசம் என்ன, கிறிஸ்தவர்களின் விசுவாசம் என்ன, அதனை பேச விரும்புகிறேன். வாட் இஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபெய்த் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் ஃபெய்த்? த ஃபெய்த் ஆன் காட், த ஃபெய்த் ஆன் காஸ்பல். ஆமென் சொல்லுங்க. தேவன் மீது விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க. சுவிசேஷத்தின் மீது விசுவாசம். இந்த 2 விசுவாசத்திற்கும் நிறைய என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவன் பேரில் விசுவாசம் வைப்பதற்கு மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை. ஏகப்பட்ட பேர் ஓல்டு டெஸ்டமென்ட்ல அது செஞ்சாங்க. ஆனா புதிதாக இயேசு பிரசங்கித்த போது இஸ்ரவேல் தேசமே அதிரத்தக்க ஒரு செய்தியை தன்னுடைய முதல் செய்தியாய் சொன்னார். அது என்னவென்றால், காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். சுவிசேஷத்தை விசுவாசிப்பது என்றால் என்ன என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 1ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம்
காலம் நிறைவேறிற்று. the first sermon of Jesus Christ, காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். எதை விசுவாசிக்க சொன்னாரு? ஆமென். தேவனை விசுவாசிக்கிறதுனா என்ன, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனா என்ன? இன்றைய தலைப்பு faith on the gospel. கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம், சாட்சிகள் தொடர்பு பார்த்தோம், விசுவாசம் தேவன் பார்த்தோம், இரத்தத்தின் மீது விசுவாசம் இன்னும் பார்க்க போகிறது, நாமத்தின் மீது விசுவாசம் இன்னும் பார்க்க போகிறது, அடுத்து ஒளியினிடத்தில் விசுவாசம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஃபெய்த் லெவல் என்ன செய்யுது? வேற டைமென்ஷனுக்கு போகுது. இன்னைக்கு நான் வேற ஒரு மேட்டர் எடுக்க வந்தேன், கர்த்தரிசிதமாக அடுத்த வாரம் எடுப்போம். யூ ஆர் ஃப்ரீ டு ஃபியர். ஆமென் சொல்லுங்க. ஐ ஆம் ஃப்ரீ டு ஃபியர். நான் அதை எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. இன்னைக்கு போய் பார்த்துட்டு என்னடா ஃப்ரீ டு ஃபியர், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காக இருக்கு, ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அப்படின்னு அடிக்க போகிறேன். கர்த்தர் சொன்னார், நோ, நாட் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர், யூ ஆர் ஃப்ரீ டு ஃபியர். பயந்துக்கான்றார் ஆண்டவரே. திஸ் இஸ் ராங் டாக்ட்ரின். இல்லை, திஸ் இஸ் நாட் ராங் டாக்ட்ரின். ஏன்னா when you come to know that you are free to fear, you will become free from fear. Amen. என்னைக்கு நீ ஃப்ரீயாக பயந்துக்கலான்னு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு பயத்திலேருந்து நீ ஃப்ரீ ஆயிடுவ. கையை தட்டுங்க. பைபிளில் யாரெல்லாம் பயந்துருக்கிறாங்க, பயந்தவங்க எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பேசினார். அப்போ என்ன ஆண்டவரே, பயப்படக்கூடாதுன்னு தானே ஃபெய்த் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் ஜஸ்டின், ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஃபெய்த் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க? ஷுட் நாட் ஃபியர் அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஷுட் நாட் ஃபியர் இல்லை, நீட் நாட் ஃபியர். கையை தட்டுங்க. தட் இஸ் ஃபெய்த் டீச்சிங். அந்த நீட் நாட் ஃபியர் என்னவாகி போச்சு? ஷுட் நாட் ஃபியர். உடனே ஷுட் நாட் ஃபியர், ஷுட் நாட் ஃபியர். திரும்ப 10 commandments வந்துட்டான். யூ ஷால் நாட், அங்கே வந்துட்டான் ஷால் நாட். உடனே ஐயோ பயந்துடக்கூடாதுன்னு கடைசியில் பயந்துடக்கூடாதுன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், தாராளமாக பயந்துக்கடா, நீ பயப்படுறதுனால ஒன்றும் நடந்துடாது. எங்கே நாளை காலையில் கோடீஸ்வரன் ஆயிடுவேணும்னு பயந்துருத்துங்க. கோடீஸ்வரன் ஆயிடுவேணும் அப்படின்னு பயந்துரு தூங்கிறீங்க. காலையில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா? அது நடக்காதுல்ல. அப்போ இதுவும் நடக்காது. கொடுங்க சார், சார் கொடுங்க சார். என்னங்க ரைட் தான் நான் சொல்கிறது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பணக்காரன் ஆயிடுவேணும்னு. இப்போ யோபோட பயம்னு எடுத்தால் கட்டாயம் நெகட்டிவ்லாம் எடுப்போம். ஒன்றை புரிஞ்சுக்காங்க, நீங்கள் எந்த வசனத்தை தொடுறீங்களோ அதை தொடாமல் ஒரு மெசேஜ் எடுக்கவே மாட்டோம். அதை புரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்க. அந்த வசனமெல்லாம் போயிட்டு, அதுக்கு தானே அந்த 23 வருஷம். அந்த 23 வருஷம் அதுதான். நீ என்ன வசனம்லாம் கேட்க போறியோ அதெல்லாம் எனக்கு நானே கேட்டுருவேன். அதனால் பொறுமையாக செய்தி என்ன செய்யணும்? கேட்கக்கூடாது. அது முக்கியம். சரி, ஓகே, அதை பற்றி பேசலான்னு வந்தேன். அதாவது நம்ம ஃப்ரீயாக பயப்படலாம். ஃபெய்த்துன்னு வரும்போது பயப்படக்கூடாதுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயந்துக்கிட்டே தூங்குங்க சார். ஆமாம், காலையில் வெற்றியோடு நீ எந்திரிப்பீங்க. ஆமாம், நீ பெரிய துருபதேசக்காரன்டான்றீங்க. நீ பயப்படாதன்னு சொல்கிற பயமுறுத்துறீல, அல்டிமேட் கோல் என்னடா? பயப்படக்கூடாது தானே. உன் பிரசங்கத்தை கேட்டு பயப்படுறான், என் பிரசங்கத்தை கேட்டோன்னா அவனுக்கு பயம் போயிடும். யார் வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கா? when you know, when you come to know that you are free to fear, you will become free from fear. வேணா சின்ன அடாப்ட் பண்ணி போடுங்க, மேட்ரு கரெக்டாக செட் ஆயிடும். if you want to be free from sin, அடுத்து செட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் சொன்னேன் நீ சொல்ல மாட்டீல்ல.
இதுதாங்க சத்தியம். when you are free to do something you will be free from to do something. கையை தட்டு. ultimate goal what is your message என்பதல்ல, ultimate goal what is the result in life. that is the ultimate goal. அவன் என்ன பிரசங்கம் பண்றான் இல்லையா, அந்த பிரசங்கத்தை கேட்டவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அதுதான் சத்தியம். நான் கேட்கிறேன், பாவம் செய்யக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகிற கீழே 10 பேர் இருந்து பாவம் செய்றாங்க. ஏய், நீ பாவம் செஞ்சாலும் கர்த்தர் ஒன்னு அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறனால நீ வந்து பாவம் செய்யாதவன ஆயிரவடா அப்படின்னு பிரசங்கம் கேட்டு 10 பேர் பாவம் செய்யறதை விட்டுட்டாங்க. உன் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா ரிசல்ட் மோசமா இருக்கு. இங்க பிரசங்கம் ஒரு மாதிரி இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு. விடிய விடிய கிண்டுன உப்புமான்னு கடைசியில் பசையை தான் கிண்டுன. இதுக்கு என்ன பெரிய செஃப் வந்து எதுக்கு? அவன் நீட்டா டீ போட்டாலும் நீட்டா போட்டு போயிட்டான். என்ன பிரசங்கம் என்பதை விட என்ன ரிசல்ட் என்பது முக்கியம். நான் அதுக்குள்ள போல. ஆமா, முதல் வெங்காய வெடியை போட்டுட்டு அப்புறம் ஆட்ட பாம்பு, அது அடுத்த பாம்பு போகும். ஆமா, என்னன்னா இப்போ எதை எடுப்போம்? ஃப்ரீ ஃப்ரம் சின் அதை எடுப்போமா, இல்லை ஃபெய்த் ஆன் காஸ்பல் எடுப்போமா? சொல்லுங்க. ஃப்ரீ ஃப்ரம் 2 சப்ஜெக்ட்ஸ்ன்றீங்களா? இதே எடுப்போம். அடுத்த வாரம் இருப்போம்ல. ஒரு தடவை ஜோம் பண்ணும்போது, ஆண்டவர் இதெல்லாம் முடிச்சிருங்க, அப்புறம் நாளைக்கு நான் உயிரோடு தான் இருப்பேன், போயிட்டு வாண்டார். நாளைக்கு நிறைய பேர் ஏசுனார் செத்து போயிடுவார் நாளைக்கு, அதெல்லாம் நாளைக்கு மேட்ரு இன்னைக்கே வாங்கிக்கோன்றேன். அதான் இருப்பார்ல நாளைக்கு. இவன் சொல்கிறேன், நீங்கள் இருப்பீங்க, ஜெபத்துக்கு நான் இருக்க மாட்டேன்ல, அதனால இன்னைக்கு வாங்கிட்டு போயிரு. சுவிசேஷத்தின் மீது விசுவாசம். வாசிப்போம் அந்த வசனத்தை. காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அது வரைக்கும் அப்ப எதை விசுவாசத்துக்கு இருந்தாங்க? நான் கேட்கிறேன், இயேசு பிரசங்கம் பண்ணார்ல, அப்ப சுத்தி நின்னவன் எல்லாம் தேவ பக்தி உள்ளவர்களா இல்லையா? இந்த உலகத்திலே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததினா எந்த நாடை சொல்லலாம்? இஸ்ரவேல் தேசத்தை சொல்லலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இயேசுனார் பிரசங்கத்தை மாத்தி பண்ணிட்டாரான்னு கேட்கிறேன். நல்ல வயலுக்கு இருக்கிற இடத்துல பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கம் எங்க வந்து பண்ணியிருக்கணும்? மனம் திரும்புங்கன்னு இந்தியாவில் பண்ணியிருக்கணும். எங்க பண்ணியிருக்கணும்? ஆப்பிரிக்காவில் பண்ணியிருக்கணும். எவன் பெரிய பெரிய வந்து உக்கா கஞ்சான் அடிச்சுன்னு அவன்கிட்ட பண்ணாம மனம் திரும்பன்னு யார்கிட்ட திரும்ப பண்ணாரு? யார்கிட்ட பண்ணாரு? சார், வெளியே போனால் காலை கழுவிட்டு வரவேன், ஒரு நாளைக்கு 3 தடவை கர்த்தரை தொழுது கொள்கிறவன், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆட்டுக்குட்டி அடிக்கிறவன், அவ்வளவு கண்ணியமா வாழ்ந்தவன்கிட்ட போய் சொல்றாரு மனம் திரும்பியிருப்பா அப்படின்றாரு. என்ன மோசமான கடவுள்! கொஞ்சமாச்சும் அந்த ஏரியாவில் சிந்திக்கிறதே இல்லை. மனம் திரும்பினா பாவத்தை விடு என்கிற அர்த்தத்துக்கு வரான். நான் கேட்கிறேன், பாவத்தை விடு என்பதை எங்கே பிரசங்கித்திருக்க வேண்டும்? பாவம் செய்கிறவரிடத்தில் பிரசங்கித்திருக்க வேண்டும். ஏற்கனவே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயன்று கொண்டிருக்கிற இடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன்கிட்ட பேசினார்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவர் மனம் திரும்புன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. மனம் திரும்புங்கள் என்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் டேக் அனதர் ரூட் என்ற அர்த்தம். நீ எதை அடைவதற்கு போராடுகிறாயோ அதை அடைவதற்கு இப்பொழுது நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க ரூட்டை விட்டுட்டு வேற ஒரு ரூட்ல வா. கையை தட்டு. ஆமென். Go and study the Greek word. மனம் திரும்பு அப்படின்னா டேக் டைவர்ஷன். இந்த ரூட்ல நீ கடவுளை அடைய முடியாது. இன்னொரு ரூட் சொல்றேன், அதுல தான் நீ அடைய முடியும். எந்த ரூட்? சுவிசேஷத்தை விசுவாசிப்பது. கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது விசுவாசம் என்பது கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களிலும் இருக்கிறது. இவ்வளவு நாள் யோசிக்காம போயிட்டோம். விசுவாசம் இல்லாதவன், விசுவாசம் இல்லை, 50 பேருக்கு விசுவாசம் இருக்கு. சார், விசுவாசம் இல்லாமலா சார் பாத யாத்திரை போறான்? அவன் சாமி மேல அவனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இல்லாம இங்கிட்டு குத்தி இங்கிட்டு எடுக்கிறான்.
ஆமா, விசுவாசம் எல்லாமே இங்கிட்டு குத்தி இங்கிட்டு எடுக்கிறான். விசுவாசம் எல்லாமே அப்படியே வந்து தொங்குறான், ஜஞ்சன்னு. இதெல்லாம் விசுவாசம் எல்லாமே நீ செய்யாதவன் செய்றான். சார் 10 வருஷம் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறான், விசுவாசம் எல்லாமே இருக்கிறான். எல்லா மதத்திலும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவனின் விசுவாசத்திற்கும் மற்ற மதத்தின் விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லா மதங்களும் இன்க்ளூடிங் யூத மதமும் எல்லா மதத்தை போலதான். எல்லா மதமும் கடவுளை விசுவாசித்தது. ஆனால் கிறிஸ்தவம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. கையத்தட்டு. ஆமென், ஆமென். கடவுளை விசுவாசிப்பது என்றால் என்ன? சுவிசேஷத்தை விசுவாசிப்பது என்றால் என்ன? நான் இதை செய்யும் போது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது கடவுள் மீது வைக்கிற விசுவாசம். நான் செய்ய வேண்டியதை எனக்கு பதிலாய் அவரே செய்தார் என்பது சுவிசேஷத்தில் வைக்கிற விசுவாசம். ஆமென். யூத மதத்துக்கும் உலக மதத்தை நான் ஒன்னா சொல்லல. எல்லாருமே கடவுள்ல விசுவாசம் வச்சாங்க. என்ன மத்தவன் கடவுள்னு பொய்யான கடவுள்கிட்ட விசுவாசம் வச்சான், யூதன் சரியான கடவுள்கிட்ட விசுவாசம் வச்சான். பொய்யான கடவுள்கிட்ட விசுவாசம் வச்சவனே ஒழுங்கா வளம் இல்லை. மெய்யான கடவுள்கிட்ட இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ அத்தனை மதங்கள் தோற்று போனது போல யூத மதம் தோற்று போனது. ஏனென்றால் அவர்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவனுக்கு முன்பாக தங்களை பெர்ஃபெக்டாய் மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். கர்த்தர் சொன்னார், டேக் அனதர் ரூட்னர். ஆமென். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்களே கொல்ல பேர் யூதனாத்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யூதனாத்தான் இருக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம் ஒழுங்கா இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பேசாம அப்படியே ஒன்று கூட்டிட்டு போய் எங்க விட்டுறணும்? இஸ்ரேல் தேசத்தில் விட்டுறேன். இஸ்ரேல் தேசத்தில் போய் அந்த வெயிலிங் வால்னு ஒரு வால் இருக்கு. அங்கே போய் நீ மெதுவாக முட்டக்கூடாது. நீ எப்படி முட்டணும்? செங்கல் பேர்ந்து போகிற செங்கல் கிடையாது, பாறாங்கல், டம்முன்னு முட்டணும். இல்லாட்டி நான் பின்னாடி வந்து மண்டை எடுத்து தள்ளுறேன். நான் கேட்குறேன், படிக்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். நீ பேசுறது சுவிசேஷம், ஆனால் வாழ்றது யூத மதம். யூத மதம் என்ன சொல்லுது? தேவன் மீது விசுவாசம் வைக்குது. ஆனா இயேசு வந்தப்ப என்ன தெரியுமா கேட்டாரு? ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, நீ குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? சாரம் ஏற்கனவே யெகோவா மேல விசுவாசமா தான் இருக்கிறான். அதைத்தான் நான் சொன்னேன். தேவன் மீது வைக்கிற விசுவாசம் ஏது? குமாரன் மீது வைக்கிற விசுவாசம் ஏது? குமாரன் மீது வைக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? தேவன் மீது வைக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? தேவனுக்காக நான் இதை செய்யும் போது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பது தேவன் மீது வைக்கிற விசுவாசம். ஆனா குமாரன் மீது வைக்கிற விசுவாசம் என்னன்னா, நான் செய்ய முடியவில்லை என்று நிற்கும் போது குமாரன் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பது குமாரன் மீது வைக்கிற விசுவாசம். அதனாலதான் ஜனங்களை பார்த்து கேட்டாரு. அதனால இயேசு பிறக்கும் போது சொன்னாங்க, அந்த குமாரன் மீது நீங்க விசுவாசம் வைக்கிறீங்களே, அதுதான் எனக்காண்டி எல்லாத்தையும் இயேசு செய்வார். இது நல்ல செய்தியா இல்லையா? அதனாலதான் இதுக்கு பேர் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மீது, இந்த நல்ல செய்தியின் மீது விசுவாசம் வை. என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல அதுக்கு அர்த்தம் என்ன? மதவாத மைண்ட் செட்டில் வாசிக்காம சாதாரண குழந்தை வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசம் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை நம்புடா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா நான் அர்த்தம். இதானே சார் அர்த்தம்? ஆனால் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க சார். என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சார் நீங்கள் ஒரு இடத்துல லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரில, ஒன்றுமே தெரில, டக்குன்னு அங்கனுக்குள்ள ஒருத்தன் புரோக்கர் நிற்கிறான், டக்குன்னு வாங்கிட்டு அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டீங்க. இல்லை வந்து ஃப்ரீயாக தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஆர்டிஓ தானே, ஆர்டிஓக்கு தெரிஞ்சவருக்கு. அவர் சொல்ல டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு, தம்பி ஒன்றுக்குள்ள உட்காரு, என் மேல் நம்பிக்கையாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன் அர்த்தம். இயேசு இதைத்தான் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்தில் விசுவாசமாயிரு. தேவன் செஞ்சா உனக்கு ஆசீர்வதிப்பார். விசுவாசி. நான் நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கு தரேன், என்ன விசுவாசிட்ட. திஸ் இஸ் வாட் காஸ்பல். இயேசு ஒவ்வொருத்தன்ட்டையும் அழகா பிரிச்சு கேட்டார், நீ ஏன் மேல நம்பிக்கையா இருக்கியான்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? யோவான் 9:35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, பாருங்க, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை, அவர்கள்னா யாரு? யூத மத
தலைவர்கள், ஸ்பிரிச்சுவல், அதாவது சபை தலைவர்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸ். நீங்கள் உங்கள் மனசில் அப்படியே கொண்டு வாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சு, அடுத்து மதுரையிலே பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சு, இந்த இப்பெல்லாம் நீங்கள் தலைவர்கள் நினைக்கிறீங்களே, இந்த தலைவர்கள் தான் வீடு கட்டுகிறவர்கள். இவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக வேண்டும். உலகம் தள்ளுவதல்ல, வீடு கட்டுகிறவர்கள் தள்ள வேண்டும். இங்கே அவர்கள் தள்ளப்பட்டது யாரு? யாரு? யூத மத தலைவர்கள். முன்னாடி படிக்கலையா? ஒருவன் வாசிங்க அந்த வசனம் 31 வாசிமா. யார் தள்ளுறான்னு பார்ப்போம். எவனெல்லாம் தள்ளுறாங்களோ அவன்கிட்டலாம் ஏசுனார் வந்து நின்றுவார். கையை தெரியும். ஆமே, வாசிமா 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஓகே. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, அந்த குருடன் சொல்றான், கண்ணு திறந்துட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து, இது ஃபுல்லா யாரு? மூப்பர்கள். ஆமா, மூப்பனார்னா தெரியும்ல சைஸ் உங்களுக்கு, அந்த மாதிரி இவர்களும் மூப்பர்கள். உடனே அவர்கள் இப்படிதான் ஷாபா பாத்துறீங்களா கருணாமூர்த்தியில இப்பவும் அப்படிதான் சார் இருக்கிறாங்க. என்ன வாசிங்க. அவர்கள் முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி. எங்களுக்கு போதிக்கிறாயா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? அந்த காலத்துல அப்படின்னாலே டேஞ்சரானவங்க. அந்த காலத்துல அந்த பரிசுத்தவான்கள், நீ எங்களுக்கு போதிக்கிறியா? உன் லைஃப் என்ன தெரியுமா? உன் கடந்த காலம் தெரியுமா? பாவத்தில் பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆகாதென்று தள்ளின, அங்க கனெக்ட் ஆக போகுது வசனம். அவனை புறம்பே தள்ளினார்கள், ஆகாதென்று தள்ளப்படுகிறான். அடுத்த வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, சார் எங்கேயோ இருக்கார், அவருக்கு கேட்டுருச்சான். என்னாச்சு? அந்த பையனை எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டாங்களா என்று கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, இங்க பாருங்க, அவரை பார்க்கறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டு அவன்கிட்ட வராரு. என்னப்பா, என்ன பஞ்சாயத்தை கூட்டினாங்களா? அது தேராத கேஸ் விட்டுரு, நான் அவங்க கூட இருக்கிறேன், நான் சொல்ற பிரசங்கம் பண்ணியா இல்லையா சொல்லு. சாமி, நான் குருடனா இருந்தேன், என் கண்ணை திறந்துட்டீங்க, நீங்க சொல்லுங்க. இவங்களாம் எனக்கு 10 காசு பிரயோஜனம் கிடையாது, நான் பாட்டுக்க பிரசங்கம் பண்றேன். இல்லை, அதுதான் இன்றைய தேவை. இதனால தான் தேவன் நல்ல மதிப்புடையவர்களை பயன்படுத்த முடியல. ஏன்னா தான் மதிப்பை விடுறதுக்கு யோசிப்பான். அதனால தேவன் தூசிலேருந்து எடுக்கிறார். இவன் யாருக்கு பயப்பட மாட்டான்ல, குப்பையிலேருந்து எடுக்கிறாங்க. ஏன் டிராஃபிக் ராமசாமி தைரியமாக ஜெயலலிதாமலே கேச போடுறாரு? ஆமாம், நீ வந்து இங்கே பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிங்கிள் மேன். ஆமாம், கலைஞர் கிளீனாக அவனை ரூட் போட்டார். வேற எவனும் போட்டால் சுற்றி செக்கு வச்சு ரைடு ஈடுன்றாங்க. டிராஃபிக் கலைஞர் கிளீனாக பார்த்த டிராஃபிக் ராமசாமி, நீ தான் நமக்கு சரியான ஆள், போடு 50 பேர் மேலே கேஸ். ரைடு நாய வாங்க வீட்டுக்கு, 4 கிழிஞ்ச பானை இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்க. கலைஞர் கருணாநிதி அப்படி சூஸ் பண்றாருன்னா இவரு மிகப்பெரிய கலைஞர். நீ சொல்ற அத்தனை வந்து குற்றச்சாட்டுக்கு நான் எதிர்த்து பேசலப்பா. ஆனா என்ன பண்ண கொடுமை, அவர் என்ன செலக்ட் பண்ணிட்டார்ல. ஏன்னா தேவனுக்கு நான் என்ன சொல்றேன், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதைத்தான் பிரசங்கிக்கிறேன். பரிசுத்தம் தான் நம்ம அழைக்கப்பட்டது நோக்கம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தீர்வு. ஆனா நேற்றைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறேன். தேவன் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கும் போது தேவன் நீதிமானாக்கினவனை குற்றவாளியாய் பேசுகிறதுக்கு இவர்கள் யார் என்று கேட்கிறேன். அந்த தைரியத்தில் இருந்து நில்லுங்கன்றேன் நான். ஆமேன், ஆமேன், ஆமேன். பி ரியல். நான் பிரசங்கம் கிளம்பும்போது நான் டிஷர்ட்ல இருக்கேன், நீ பாஸ்டே கிடையாதுடான்னாரு. என்ன நீ பிரதரா போடான்ட்டார். இல்லையா சொல்லுங்க. ஆமேன், நான் பிரதரு, உங்களை மாதிரி ஒரு பிரதரு. நான் அங்கே உட்கார வேண்டியவன், இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்றேன், அவ்வளோதான். பாஸ்டர் பின்னாடி இருக்காரு.